ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பட்டாசின் பிறப்பிடமான சிவகாசிக்கு ப்ரமோஷனுக்காக வந்திருக்கோம். அப்படி நாம் சிவகாசிக்கு வந்த இடம் ஏவி கிராக்கர்ஸ். இந்த தீபாவளிக்கு விதவிதமாக கலராக ரகரகமான சூப்பர் வெரைட்டியான கிராக்கர்ஸ்லாம் அதிகமாக வந்திருக்கு. நான் ஒரு ரவுண்டு கடைக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். வணக்கண்ணா. அண்ணன் பேர் வந்து திவாகர். நாங்கள் வந்தோடனே கேட்டு வச்சுட்டோம். சரி, என்னென்ன வெடி இந்த தடவை வந்திருக்கு, ஏன்னா எல்லா வெடியுமே வருஷம் இருக்கிறதும் இங்கே இருக்குது. புதுசாக என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஆனால் வந்து என்னை கண்ணை கவர்ந்தது வந்து இந்த கிட்டார் தானே இது வந்து கிட்டார் இப்போ தான் இந்த வருஷம் தான் வந்திருக்காரு. இந்த வருஷம் தான் கோழி தான் ஈமு கோழி முட்டை விடுறது. எனக்கு வந்து இந்த கிட்டார் தான் புதுசாக இருந்துச்சு. ஏன்னா இந்த வருஷம் தான் நாங்கள் பார்த்துருக்கோம், இந்த வருஷம் தான் வந்துருக்கோம். இது இந்த ரெண்டுமே இந்த வருஷம் தான். ஹே, சிலிண்டர் இங்கே பாருங்க, இது வந்து சிலிண்டர் மாதிரி. இதில் எப்படி நான் பற்ற வைக்கிறது? மேலே ஃபயர் பண்ணா 3 கலர்ல ஸ்மோக் வரும், கலர் ஸ்மோக் வரும். லாஸ்ட் அது பிளாஸ்ட் ஆகி கலர் பேப்பர் ஆகும். ஆமா, வெடிக்கும். லாஸ்டா வெடிச்சிரும். இல்ல ரொம்ப சவுண்டோட வெடிக்குமா? நார்மலா சவுண்டோட வெடிச்சு ஆமா வெடிச்சிரும். கலர் பேப்பர் இருக்கும். கலர் பேப்பர் இருக்கும். சரி, தீபாவளிக்குலாம் வந்து அதிகம் பேர் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் வீட்டு வாசல்ல யார் வீட்டு வாசல்ல குப்பை அதிகமா கிடக்கும், அவங்க வீட்டில் தான் அதிகமா வெடி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி உள்ளவங்களாம் இந்த சிலிண்டர் தூக்கிட்டு போய் வச்சா அதிகமா குப்பை வருமா? இது என்னது? இங்க பாரு குட்டிமா, பேட்டும் பாலும் சேர்ந்தே இருக்கு. இது பாலும் வெடிதானா? இதுல ஃபயர் பண்ணா கிராக்லிங்கோட சேர்ந்து புஸ்வான டைப்ல வரும். கை வச்சாலும் ஒன்றும் ஆகாது. இது பால்ல வந்து இந்த கேப்பை ஓபன் பண்ணிட்டு இதுல ஃபயர் பண்ணோம்னா கலர் ஸ்மோக் வரும், கலர் புகையா வரும். அப்ப தனித்தனியா? ஆமா, இது தனி ஃபங்க்ஷன், இது தனி ஃபங்க்ஷன். அப்ப ஆனா சேர்த்தே வந்து பேட்டும் பாலும் வந்துருது. நம்ம வந்து இந்த மேரேஜ் டைம்லலாம் கையில வச்சுட்டு இப்படி சுத்துவாங்களே, அந்த மாதிரி தானே இது? இதானா ஃபயர் ஆகாது. நம்ம இப்படி கையை வச்சு மேஜிக்லாம். ஆமா, குழந்தைங்கலாம் தாராளமா பேட்டும் பாலும் கொடுக்கலாம். இது இந்த வருஷம் வந்தது ஃபெஸ்டிவல் ஃபவுண்டைன் சொல்லிட்டு. நம்ம சரவெடி ப்ளஸ் ஃபவுண்டைன் அந்த அளவுக்கு சவுண்டாக இருக்கும். இதோட எஃபெக்ட் வந்து சரவெடியோட எஃபெக்ட் இருக்கும். சவுண்டு வந்து ஆமாம் புஷ்பான மாதிரி வரும். ஒரு போஸ்ட் அளவுக்கு ஹைட் வரும். டைமிங் அந்த அளவுக்கு வரும். 5000 வாழை சரவம் எவ்வளோ நேரம் வெடிக்குமோ அதே அளவுக்கு வெடிச்சு சவுண்டோட வரும். இங்கே பாருங்க, நல்ல சவுண்டு. நாட்டு வெடிலாம் இருக்குமே அந்த மாதிரியா? வெடி சவுண்ட் இல்ல, சரவெடியில எப்படி சடன்னு வரும். அந்த நம்ம பட்டாசு சடபுடா சைடு. ஆமா, எங்க ஊர் சைடுல வந்து சரவெடி கிடையாது, சடபுடான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வருமா? படன்னு படைக்கிற நேரத்துல வெடிக்கிற வெடி அதானே இது? அந்த மாதிரி படன்னு வெடிக்குமா இது? சரி, நீங்க புஸ்வானம் மட்டுமா? புஸ்வானமா போய் சடபுடாவா வரும். ரெண்டு ஃபங்க்ஷன் 2 in 1. இங்க பாருங்க, இந்த வெடி தான் அது. ஃபெஸ்டிவல் இது புதுசா வந்திருக்கு. சரி, இதை வந்து நம்ம காட்டுறதோட மட்டும் இல்லை, கொஞ்சம் இப்போ வெளிச்சமாக இருக்குது. ஈவினிங் போல் கொஞ்சம் பொழுது போனதுக்கப்புறம் ஒரு வெடியிலையுமே சாம்பிளும் இருக்குது. நம்ம வெடித்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். இது வந்து இந்த வருஷம் தீபாவளிக்கு ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் ஃபவுண்டைன். இதெல்லாம் இது தானே புஸ்வானம்? ஆமாம், எல்லாமே புஸ்வானம் தான். ஆனால் 5 பீஸுமே 5 கலரில் வரும். 5 பீஸ் 5 கலரு. இது நார்மல் சிறுசு. இதே ஃபங்க்ஷன்ல அது பெருசு. ட்ரை ஒரு கலர்ல. இங்க வந்து ஒன்னொண்ணுமே ஒரு கலர். இதுல உள்ள கலரா இல்ல வேற கலர்? இல்ல, ஒண்ணே ஒரு கலர் வந்துரும். இதுல இந்த அட்டையில இருக்குதுன்னு இல்ல. ஆமா, இதுல கிரீன் ப்ளூ எல்லோ இருக்கு. சரி. இது வந்து சங்கு சக்கரத்துலேயே வந்து கீழே வந்து பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம இந்த மாதிரி சங்கு சக்கரம் வந்து பின்னாடி பக்கம் சும்மா அட்டையாக தானே இருக்கும். சும்மா வெறும் பேப்பர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இது வந்து நார்மல் அட்டை. இதுதான் வந்து பழசு, நம்ம விடுவோம்ல அந்த மாதிரி பழசு. இப்போ வந்து குழந்தைங்களோட சேஃப்டிக்காக பின்னாடி பக்கம் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி வச்சிருக்காங்க. இது அப்படியே சுத்திக்கும் போல இருக்கு. பிளாஸ்டிக் குப்பி வச்சிருக்காங்க. டைமிங் வந்து அதிகமா இருக்கும். ஆமா, அது வந்து பம்பர மாதிரி சுத்திட்டு இருக்கும். அது வந்து தரையா அப்படியே லைட்டா சுத்தி விட்டுரும். ஆமா, இது வந்து அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த பாருங்க, பிளாஸ்டிக்கோட வந்திருக்கு இந்த தடவை. பாருங்க, இந்த மாதிரி என்னது சங்கு சக்கரம் கையில வச்சுக்கிட்டே சங்கு சக்கரம் சுத்துற மாதிரி இப்போ அப்படி. ஆமா, இது நான் சுத்தி சும்மா இப்படி காட்டுறேன். நம்ம வந்து சங்கு சக்கரம் நார்மலா தரையில விடுறோம், அதே மாதிரி இங்க பத்த வச்சு இப்படி வச்சுக்கிறது போல இருக்கு. தைரியமான ஆளா இருந்தா நீங்க கையில வச்சுக்கிட்டு சுடுங்க. ஆனா கிட்ஸுக்கு சேஃப்டி வந்து நம்ம தான் பாத்துக்கணும். இது ஃபுல்லாவுமே வந்து அவுட் தான். இது எத்தனை? இது 5 இன்ச்சு. 5 இன்ச்சு. 2 பீஸ் வரும். இதுல 2 பீஸா? 2 பீஸ்னா? ஆமா, 2 பீஸ். ஒரு பாக்ஸ்க்கு 2 பீஸ் வரும். ஓ இந்த அவுட்டா இது மேல போய் இங்க பாருங்க நல்லா அந்த ரெண்டுமே ரெண்டு தனித்தனியான ஃபங்க்ஷன்ல இருக்கும். இது ஒரு ஃபங்க்ஷன் இது ஒரு ஃபங்க்ஷன்.
ஆமா ரெண்டுமே வேற வேற ஃபங்க்ஷன் இருக்கும். இதுல எத்தனை இருக்கும்? தனியா வெடிக்குமே அதுவா இல்ல ஒன்று? சிங்கிள் தான் எல்லாமே சிங்கிள் பீஸ். ரொம்ப பெருசா கலரா வெடிக்கும். ஆமா வெடிச்சு பால் மாதிரி வரும், பெருசா இருக்கும். ஃபுல்லா கவர் ஆன மாதிரி வெடிக்கும்ல அந்த அவுட் போல. இது சைஸ் அது எத்தனை? 6 இன்ச். 6 இன்ச்ல வந்து அவுட் நம்மளால தூக்கி முடியல, வெயிட்டா தான் இருக்கு. அது இதுக்கப்புறம் இது 4 இன்ச். இதுல 3 பீஸ் இருக்கும். சில்வர் கோல்டு இது வந்து கலர்ஃபுல்லா வெடிக்கிறது. இந்த மாதிரி இதுல வந்து 3 இருக்கும். 3 ரகமா வெடிக்குமா? இது ரெண்டுமே சேம் தான், பட் ரெண்டுமே 2 கலர். இது வெறும் பிங்க் மட்டும் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் கலர்னு மட்டும் தான் இருக்கும். ஓ நல்ல பிங்காவே தெரியும். ஆமா மோஸ்ட்லி பிங்க் வராது, சில்வர் கோல்டு தான் வரும். இது நியூ லான்ச்சிங் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க். இது ஃபுல்லா பர்பிள். ஓ பர்பிள் கலர். இது வந்து பிங்க், ஃபுல்லாவே பிங்க். இது வந்து பர்பிள் கலர்ல வெடிக்குமா? சூப்பராக இருக்கு. நல்லா வானத்தை பார்க்கவே நம்ம கண்ணெலாம் வெறும் பிங்க்கும் பர்பிளுமா தெரியும். 7 ஸ்டெப்பு சிங்கிள் பால் போய் 7 பாலா தெரியும். ஆமா 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 எல்லாமே சிங்கிள் பால் தான். இது மட்டும் 7 பால் கீழ இருந்து போயிட்டு 7 தான் வெடிக்கும். அங்கே பாருங்க இந்த மாதிரி 7 கலரா வருமா? 7 பாலா வந்து வெடிக்கும். அவ்வளோதான் 7 பாலா வெடிக்குமா? இது நம்ம வெடிச்சாதான் தெரியும். இது அப்படியே 2 போகும், கீழே இருந்தே 2 பால் போகும். ரெண்டுமே 2 ஃபங்க்ஷன்ல வெடிக்கும். 2 கலர். ஆமா 2 கலரா வெடிக்கும். இது நல்லா இருக்கு. அது அந்த ஸ்டாரா வரும்ல அந்த மாதிரி எல்லாம் வரும் போல இருக்கு. பொரியா கொட்டுல அந்த மாதிரி. நாங்க வந்து இந்த ஈமு முட்டை விடுறது வந்து நாங்க பார்த்தது கிடையாது. இது வந்து முட்டை விடுன்னு சொல்றாங்க. அது எப்படி விடணும்? இது என்ன பத்த வைக்கணுமா? ஆமா பத்த வைக்கணும். பத்த வச்சா அது எப்படி வரும்? முட்டை மாதிரி பின்னாடி வரும். சரி நாங்கள் இதை முட்டை விடும்போது உங்கள்கிட்ட காட்டுறோம். இன்னும் முட்டை வருமா என்னன்னு தெரியல. வெடிக்கும் போது பார்த்துக்கலாம். இதுலேயே ஸ்மால் பீஸ்லாம் இருக்காது, அதெல்லாம் என்ன சின்னதா? அது பெருசு நம்மளுக்கு வேணாம், ரொம்ப சின்னதா வாங்கிக்கிறோம் அப்படின்னாலும் அதுலயே சின்ன சைஸும் வச்சிருக்காங்க. இது சிறுசு, இது மீடியம், இது ரொம்ப சிறுசு. ஓ இந்த இதுலயே அது அதை விட இது இதே கலர் தானா? ஆமா இதே கலர்ல தான் வரும். ஆமா இதே ப்ளூ கலர்ல மட்டும் தான் வரும். சூப்பரா இருக்கு. இந்த ப்ளூ ஒன்லி ப்ளூ மட்டும் தான் வரும் இதுல. இந்த கலரே தான் வரும். பிங்க்கு, பர்பிள், இந்த மாதிரி ப்ளூ இதெல்லாம் பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும். இது வந்து கோல்டு. ஆமா இது கோல்டு. இருக்கதுல இந்த ஸ்டெப்பா வருது. ஆமா இதான் ஃபர்ஸ்ட். பெருசு, சின்னது, அதை விட சிறுசு, குட்டி அப்படின்னு ஸ்டெப்பா வருது. எது வேணுமோ தாராளமா வாங்கிக்கலாம். இதுலயே சிறுசு இருக்கு. இது எல்லாமே படா பீகாக் பெருசு இருக்கு. ஓ படா பீகாக்ங்கிறது பெரிய பீகாக். ஓ அப்படியே 5 ஃபேஸ் இருக்கும். ஆமா 5லயுமே ஒரு இதுல ஃபயர் பண்ணா போதும். 5 லீஃப்மே இதே மாதிரி மைல் போக மாதிரி. வந்து நம்ம வீட்ல வந்து இந்த பீகாக் இல்லாம அந்த தீபாவளிங்கிறது போகவே போகாது. கண்டிப்பா பீகாக் வாங்கிடும். அதுதான் வந்து நிறைக்க இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வாசல்ல வந்து 4 பக்கமும் அப்படியே புஸ்குன்னு வர்றது சூப்பரா இருக்கும். பெரிய பீகாக் வந்து ஒரு 30 அடி ரோடே கவர் பண்ணிரும். அந்த அளவுக்கு பெருசா இருக்கும். ஓ இதுவும் அந்த ரெண்டுமே தான். இது டபுள் ஃபங்க்ஷன், இது சிங்கிள் ஃபங்க்ஷன். ஓ இது டபுள் வரும். ஆமா ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர்ல வரும், அப்புறம் கோல்ட் கலர்ல வந்துரும். டபுள் ஃபங்க்ஷன். இது சிங்கிள் ஃபங்க்ஷன். சரி சரி தனித்தனியா வர மாதிரி இருக்கும். இது வந்து நமக்கு சிறுசு இருக்கு. இதுலயுமே சிறுசு இருக்குங்களா? இது வந்து பெருசு. இதுல வந்து மொத்தம் எத்தனை சேனை வருது? 5 4 வருது. 4 ஆமா 3 4 5 இருக்கு. இதுல 5 வரும். இந்த மாடல் சொல்றேன். இதுல வந்து 5 பக்கமே அந்த ஃபயர் வந்து டபுளா வருமா? இது கோல்டு, அதுக்கப்புறம் ஒயிட். கோல்டு ஒயிட்ல வந்து டபுளா வரும். இது வந்து சிங்கிள். இதுலயே சிறுசு. இதுக்கு ஸ்டாண்ட் வேற கொடுத்துருப்பாங்க, நடுவில் வச்சுக்கலாம். ஸோ சாயாம இருக்கும். இதை மடிச்சு விட்டுட்டு நடுவில் வச்சுக்கலாம். ஓ இதுனா வந்து நம்ம இப்படியே வச்சுருவோம். இதுக்குள்ள நம்ம குட்டியா இருக்குல்ல அதுக்குள்ள வந்து ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டையை மடிச்சு விட்டு நடுவில் வச்சிடலாம். இந்த அட்டை டோருக்கு பாருங்க, இது ஓப்பன்ல தான் இருக்கு. நம்ம வெளில எடுத்து இதுல வச்சு இதை மட்டும் மடிச்சு விட்டுட்டு இப்படி நடுவில் வச்சிடலாம். ஓ இதுமே வந்து இதுல வந்து இதுமே சாயாம இருக்குதுக்கா. இது 5 ஃபேஸ். இதுல இது 3 ஃபேஸ், 3 பக்கம் வரும். இதுக்கு குட்டி. இது வந்து அது 5, இது வந்து 3ல வரும் குட்டியா. இதுவும் ஆனா அதே கலர் தான். ரெண்டுமே சேம் தான். ஆமா ரெண்டுமே சேம் தான். இது 5 முகம் வரும், இதுல 3 முகம் வரும். கலர் இல்லனா ஒண்ணு தான் எல்லாத்துலயும். ஆமா ஆமா. சரி இதுலயுமே ஒயிட் கோல்டு 2 வரும். இதுவும் அப்படிதான். சோ இதுக்கு நடுவுல மீடியம் இருக்கு. ரெண்டுக்கும் சேர்த்து நடுவுல மீடியம் சைஸ். இதுவும் மடிச்சு விட்டு ஆமா இதை நடுவுல மடிச்சு விட்டு அப்படியே வந்து இந்த மாதிரி இந்த ஓபன்ல வருதுல இந்த மாதிரி வாங்குறதுலாம் வந்து மடிச்சு விட்டு சேஃப்டிக்கு உழாம இருக்க நடுவுல வச்சு அப்படியே கொளுத்திட வேண்டியதான். இதுக்கு 80% ஆஃபர் கொடுப்போம் நம்ம. 80%. ஆமா 80% ஆஃபர்.
வெடிக்கு எல்லாத்துக்குமே வந்து 80%. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற இப்போ உள்ள ஷாப்பு இந்த தீபாவளி வரைக்கும் இந்த 3 மாதம் இருக்கும் 3 மாதம் வரைக்குமே டே நைட்டு ஃபுல்லாக ரன்னிங்லேயே தான் இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் எனி டைமே கடை உண்டு. ஆனால் இந்த தீபாவளி கட்ட 3 மாதம் வரைக்கும் டே நைட்டு வந்து ஓயாமல் கடை ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் திருவிழாவுக்கு கல்யாணம் காது குத்து எப்பனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். திருவிழா கல்யாணம் காது குத்து எந்த ஃபங்க்ஷன் வீட்டில் வந்தாலுமே இங்கே வந்து வாங்கிக்கலாம். டே நைட்டு கடை இருக்கும் தீபாவளி வரைக்கும் 3 மாதத்துக்கு. ஆமாம், ஆர்டர் போட்டால் 3 நாளில் வந்துடும் சொல்லிடுங்க. பண்ணால் 3 நாளில் டெலிவரி வந்துடும். ஆர்டர் போட்டால் எங்கேருந்து நீங்கள் ஆர்டர் போட்டாலும் 3 நாளில் டெலிவரி வந்துருமா? தீபாவளிக்கு ஆமாம் ஓவரால் தமிழ்நாடு வந்துடும். இது தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆர்டர் ஸ்டாப் பண்ணிடுவோம். ஏன்னா பார்சல் சைஸ் எல்லாமே க்ளோஸ் ஆயிரும். அதனால ஆர்டர் தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க நேரா வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அந்த ஒரு வாரம் மட்டும் நேரா வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஓ சரி சரி. தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆர்டர் ஆன்லைன் ஆமா ஆன்லைன் ஆர்டர் ஸ்டாப் ஆயிடும். அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்களா? ஆனா நேர்ல வந்து நேர்ல வந்தா தீபாவளி நைட் வரை அந்த நேரத்துல நேர்ல வந்து வாங்க முடியாது. அதனால ஆன்லைன்ல நீங்க ஆர்டர் போடுறீங்களா இருந்தா தீபாவளிக்குள்ள கொஞ்சம் அதிகபட்சம் குயிக்கா ஆர்டர் போட்டு வாங்கிடணும். முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஆமா, ஏன்னா அந்த நேரத்துக்கு வந்து 1 வீக்குக்கு வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்புறமும் வாங்குறதா ஆமா எல்லாமே க்ளோஸ் ஆயிடும். நேர்ல வந்து நீங்க வாங்கிட்டு போறதா இருந்தா அந்த நேரத்துல வந்து வாங்கிட்டு போய்க்கலாம். இது எல்லாமே காம்போ பேக், ஃபேமிலி பேக். ஃபேமிலி பேக் நாலுமே வா? ஆமா 3000 4000 5000 7000. இது இப்போ ஆமா இது வந்து 7000 பேக். 7000 இருக்கு. சரி ஆமா 7000 எல்லா இதுவும் கடந்து வந்துரும் நம்மளுக்கு. வெடி மத்தாப்பு எல்லாமே. நம்ம ஸ்மால் என்ன சொல்றது சீனி வெடி பாக்கெட்ல இருந்து மேல போற அவுட்டர் கண்டினியூஸ் ஷாட் 30 ஷாட் எல்லாமே கலந்து வந்துரும். ஆமா இதே எனக்கு வெடி வேண்டாம், கிட்ஸ் தான் நம்ம வீட்ல ஜாஸ்தியா இருக்காங்க, கிட்ஸ் பேக்னா 4000 ரூபாய்க்கு இருக்கு. அதுல வெடி எதுவுமே வராது, தனித்தனியா இருக்கு. அது தனி, பெரியவங்களுக்கு அது தனியா இருக்கும். ஓ சரி சரி. இப்போ வந்து இது வந்து 3000 5000 7000க்கு எல்லாமே கலந்து வரும். சோ எல்லா வெடியுமே கலந்துருக்கும் இதுக்குள்ள. இது வந்து 7000 ரூபாய் பேக். இது 5000 ரூபாய் பேக். ஆமா இது 7000 ரூபாய் பேக். ஒன்று அட்டைப்பட்டியை பார்த்து பண்ணிட்டேன். இந்த இருக்கு பாருங்க. இதுல வந்து ஆனா வெடி பெருசு பெருசா. இது என்ன ட்ரம் மாதிரி இருக்குது? இது வாட்டர் கோயின். ஸோ இதுல ஃபயர் பண்ணிட்டு நம்ம அப்படி கை வச்சாலும் ஒன்றும் செய்யாது. ஓ இதுவா? ஆமா புஸ்வானம் மாதிரி தான். ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் கலர்ல வரும். இது வந்து இந்த வாட்டருக்கு என்ன சொல்றாங்களா, இந்த கை எப்படிலாம் வச்சு மேஜிக்லாம் காட்டுவாங்களே அந்த மாதிரி மேஜிக் காட்டுறதா இருந்தால் இது பண்ணலாம். இது வந்து ஆமா 7000 ரூபாய். இந்த இது வந்து 7000 ரூபாய். அதாவது எப்படின்னா நம்ம வீட்டில் பெரியவங்க மட்டும் இருக்காங்க, நல்லா பசங்க நிறைய பேர் இருக்காங்க, வெடிலாம் நல்லா வெடிப்பாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வெடிலாம் போட்டு அந்த மாதிரி பேக்கேஜும் தனியாக இருக்குது. இல்லை எங்கள் வீட்டில் குட்டீஸ் மட்டும்தான் இருக்காங்க, மத்தாப்பு ஐட்டமாக வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி அந்த கன்னு அந்த மாதிரிலாம் வச்ச மாதிரி அந்த காம்போ. இது வந்து இது எவ்வளோனா குட்டீஸ்க்குலாம் இது எவ்வளோ? இது 4000 ரூபா வரும். 4000 ரூபாய். எல்லா மத்தாப்பும் சேர்ந்து எல்லா மத்தாப்பும் சேர்ந்து அந்த பூண்டு வெடி எல்லாமே சேர்ந்து வந்துரும். ஓ இது வந்து ஆங்கிரி பேடா? ஆங்கிரி பேட் 5 பீஸ் 5 பீஸுமே 5 கலர்ல வரும் எல்லாமே. ஆனா மத்தாப்பு தான். ஆமா மத்தாப்பு தான். ஃபவுண்டைன் டைப், புஸ்வானா டைப். இது வந்து அந்த தங்க சக்கரம். இது போட்டோ ஃபிளாஷ் ஆகிட்டே இருக்கும். ஃபிளாஷ் ஆகிட்டே இருக்கும் அது. ஆனா இது எல்லாமே வந்து மத்தாப்பு தான், வெடிலாம் ஒண்ணுமே கிடையாது. குட்டீஸ்க்காக மட்டும். இது வந்து 4000 ரூபாய். என்ன? ஆமா இது 4000 ரூபாய். இது வந்து 4000 கம்பி இருக்கும். ஒரு தடவை கீழ ஸ்பார்க் பண்ணி விட்டோம்னா எது எந்த இது இதுவா? எடுத்து ஓ இதே டிஃபரெண்டா இருக்கு. நார்மலா கம்பி மத்தாப்பு நம்ம பிடிச்சிருப்போம்ல அதே இதை நம்ம கீழே நம்ம ஃபயர் பண்ணிட்டோம்னா இங்க இருந்து கீழே எரிஞ்சிட்டே வரும். இந்த ரப்பர் கட் ஆனோம்னா ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேட் ஆகி சுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இப்படி பிடிச்சிட்டே இருந்தோம்னா கம்பி எரிஞ்சிட்டே இருக்கும், இது மட்டும் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஆமா இப்ப இங்க கீழே ஃபயர் பண்ணோம்னா இது மேல வரையே வரும். இந்த ஹீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரப்பர் கட் ஆயிரும். இப்படி எடுத்தோம்னா அதுவே ரொட்டேட் அதுவே சுத்த ஆரம்பிச்சிடும். இப்படியே சுத்தும். ஆமா இப்படியே சுத்திட்டே இருக்கு. அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் கீழ வந்துரும். கீழ வரைய வந்துரும். இப்படி வராது இல்ல. ஸ்ப்ரிங் இருக்குறதுனால நமக்கு இந்த மாதிரி இந்த கொடை இப்படி இருக்கும்ல அந்த ஷேப்ல இப்படியே சுத்துமா. நம்ம வந்து இப்படி எட்டக்க வச்சு இப்படி பிடிச்சிட்டு இருந்தாலும் இந்த அது சாட்டை இப்படி நம்ம கையால சுத்துவோமே அதே மாதிரி இது இப்படி நம்ம பிடிச்சுக்கணும். இது அப்படியே நல்லா இருக்கணும். இது தன்னால ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். ரொட்டேட் ஆகும். இதெல்லாம் புதுசா இது இந்த தடவை வந்திருக்கா இல்ல போன வருஷம்? இல்ல லாஸ்ட் இயரே வந்துருச்சு. இந்த கம்பியுமே ஊர் பக்கம் இல்ல எங்க ஊர் பக்கம் வரல. இங்க வந்து பார்த்தாதான் புதுசெல்லாம் தெரியுது. இப்ப இந்த கம்பியுமே காலி ஆயிடுச்சுனால கம்பியை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். எடுத்துட்டு வேற கம்பி நம்ம வாங்கினாலும் வேற கம்பியை வச்சுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஆமா ஃபில் பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆமா இந்த இது மட்டும் இருந்தா போதும். நம்ம நார்மலான கம்பி மத்தாப்பு வச்சிருப்போம்ல அதை எடுத்து வேணாலும் இதுல நாம காட்டலாம். அவ்வளவுதான். நல்லா இருக்குண்ணே. இது ஸ்லைஸ் இது என்னது? இது எல்லாமே டின்னு. இது அந்த டின். ஆமா ஆமா ஃபவுண்டைன் டைப். ஓ இப்படி புஷ்னு. ஆமா புஷ்னு வரும். புஷ்வானத்தை விட டைமிங் கூட இருக்கும் இதுல. ஃபவுண்டைன் டைப் தான். இது அந்த வெடிக்கிறது மல்டி கலர்ல வெடிக்கிறதெல்லாம் வராது. அதெல்லாம் வராது. இது வந்து அந்த தோ அடிக்கிருக்கு பாருங்க. தோ இங்க தான் பார்த்தேன் நான். இந்த பாருங்க 7up
இந்த ஸ்லைஸு அந்த மாதிரி இது வெடிக்கிறதுனால நம்ம புஸ்வானம் நார்மலாக ஏற்றுவோம்ல அந்த மாதிரி நல்லா உயரமாக போகுமா இது நார்மலான ஹைட் இல்லை ஒரு போஸ்ட் அளவுக்கு போகும் நல்ல ஹைட்டிங் நல்ல டைமிங்கில் இருக்கும் நல்ல நார்மலான புஸ்வானம் புஷ்ஷு இது பண்ணி புஷ்ஷுன்னு போகிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஹைட்டாக ஒரு போஸ்ட் அளவுக்கு போகுமா இது இதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது ஆமாம் என்னென்னமோ இருக்குது ஸ்லைஸு 7up அப்புறம் என்னென்னமோ இருக்குது பெப்சிலாம் இருக்குது கோகோகோலா பெப்சி எல்லாமே சங்கு சக்கரம் கீழே சுத்தம் புஸ்வானம் வந்து சுத்த ஆரம்பிச்சா எப்படி சுத்தம் இவ்வளவு ஹைட்ல வரும் புஸ்வானம் எவ்வளவு வரும் அது சுத்த ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் அந்த ஃபங்க்ஷன்ல இருக்கும் அந்த ஆமா 5 பீஸ் இருக்கும் உள்ள சங்கு சக்கரத்தோட புஸ்வானம் சுத்த ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் இவ்வளவு ஹைட்ல எப்படி சுத்தம் ஓ மேல சுத்த ஆரம்பம் ஆமா அந்த அளவு ஹைட் இவ்வளவு ஹைட் வரும் இது பறந்துகிட்டே சுத்தமா இது இல்ல தரையில தான் 4 வீலர் அது வந்து கொஞ்சம் சங்க சக்கரமே கொஞ்சம் மேல வந்து சுத்துற மாதிரி எப்படி இருக்கும் அது வந்து 4 வீலர் 4x4 வீல் 4x4 வீல் நல்லா இருக்கும் சங்கு சக்கரம் கொஞ்சம் மேலே ஏஞ்சி மிதக்கனா போல சுத்துறது இது வெடிச்சு பணம் வர்றது இது வெடிச்சா அந்த குழந்தைங்க விளையாடுவாங்களே அந்த பணம் அப்படி இல்லாம இருக்கு ஆனா எங்க ஊர்ல வந்து இதெல்லாம் நாங்க வாங்கவே இல்லை பார்க்கவும் இல்லை இது வந்து டம்மி நோட் இருக்கும்ல ஓ அப்படியா இதுல இப்ப டம்மி நோட்டு பசங்க எல்லாம் 100 200ன்னு கடையில வாங்கி இந்த சேஞ்ச் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி இத கொளுத்தி வெடிச்சா அந்த மாதிரி இதுல இருந்து பணம் வருமா இது உண்மையாவே அந்த மாதிரி விளையாட்டு பணம் வருமா விளையாட்டு பணம் தான் ஒரிஜினல் அப்படி சொல்ல அது பணம் மாதிரியே வருமா இல்ல அந்த மாதிரி பணமே தான் ஓ அந்த மாதிரியே விளையாட்டு பணம் வருமா இதுல இப்ப நல்லா முரட்டு பாமா இருக்கு சவுண்ட் இந்த கிரீன் கலர்ல இருக்குமே அந்த மாதிரி அதே இதுல கலரா வந்திருக்கு பரவாயில்ல ஆனா அந்த பச்சை கலர்ல கருங்கருன்னு இருக்கும் பாருங்க அதை பார்த்தாலே பயமா இருக்கும் இது கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கிற மாதிரி ஆனா இதுவும் பாம் தான் அதே சவுண்ட் தான் இருக்கும் காலப்படத்தை பார்த்தாலே தெரியும் நல்ல சவுண்டா தான் இருக்கும் ஸோ இதுக்கு அடுத்து சிறுசு இருக்கு அதோட சிறுசு அதே மாதிரி சின்னது இதுதான் நான் சொன்னேன் இதே மாதிரி பெருசா இருக்கும் இதே சவுண்டு தான் அதுவும் ஆனா இப்ப காட்டினாங்களா அந்த ரெட் கலர் அதை விட இது சின்னது கொஞ்சம் சவுண்ட் கம்மியா இருக்கும் இது வந்து பீஸ் கணக்குலயே கொடுப்பீங்க ஆமா ஒரு பாக்கெட் 6 ரூபா 5 பீஸ் இருக்கு இதுல கலர் கலரா இருக்குல ராயல் சேலஞ்ச் இது எல்லாமே பேப்பர் வெடிச்சு நல்ல கலர் பேப்பரா வரும் இப்போனா இது நாட்டு வெடி மாதிரியே இவங்களே இது பண்ணுறது முன்னாடியே நாட்டு வெடி நாங்கள் சுற்றுற மாதிரி இருக்கும் இவங்க சுற்றி இது பண்ணி இது பண்ணுறேன் இது 1/4 கிலோவில் வரும் 1/4 கிலோல 2 வெரைட்டி இருக்கு இது மட்டும் கலர் பேப்பரோட ஆமா இது ஃபுல்லா மேல ஃபயர் பண்ணா போதும் ஓபன் பண்ண தேவையில்ல மேல இருக்கும் இது வந்து நம்ம நாட்டு வெடிலாம் அப்ப சுத்துவாங்க நீங்கலாம் அப்படி தான சுத்துவீங்க பேப்பர் வாங்கிட்டு வந்து வீட்ல சுத்துவாங்க அந்த மாதிரி நாட்டு வெடியா மேல மட்டும் ஃபயர் பண்ணா போதும் பாக்ஸ் போட்டு வச்சிருக்காங்க அது இது கேஜி கணக்குல ஆமா 1/4 கிலோ இது 1/2 கிலோ இது 1/4 கிலோ ஆமா இது 1/2 கிலோ ஓ சவுண்ட் ரொம்ப சவுண்ட் செம்மையா இருக்கும் பேப்பர் அந்த அளவுக்கு கூட இருக்கும் 1 கிலோ 1/2 கிலோ இருக்கு சோ 1 கிலோ இந்த அளவுக்கு பேப்பர் இருக்கும் அடிஷனல் ஆடி 1 கிலோக்கு 1 கிலோ பேப்பர் இருக்கும் போலயே இங்க பாருங்க சோ மேல ஃபயர் பண்ணா போதும் இந்த அளவுக்கு அவ்வளவுதான் இது வந்து நாட்டு வெடி தான் பயங்கரமா இருக்கும் வெடிச்சதுன்னா அவ்வளவுதான் உள்ள இருக்குன்னு இது மருந்து அதான் கிலோ கணக்குல நாட்டு வெடி வருது கீழே வருதுண்ணா அது 1/4 கிலோ 1/2 கிலோ 1 கிலோ 3/4 கிலோ அந்த மாதிரி கிலோ கணக்குல வருது அதுலயே இது வந்து சின்னதாங்க ஆமா அதுலயே சிறுசு கிலோ கணக்குல இது மாதிரி பண்ற மாதிரி அது மேலனா அது இது மேல எல்லாமே ஐபிஎல் ஷாட் ஷாட்னா போயிட்டே இருக்குமே அந்த மாதிரி ஐபிஎல் ஷாட்னா 100 ஷாட் 10 ஷாட் 10 கவுண்டா போகும் ஐபிஎல் ஆமா கண்டினியூஸா ஒரே இதுல 10 ஷாட் போகும் மேட்ச் கிரிக்கெட்ல எல்லாம் ஐபிஎல் மேட்ச்ல எல்லாம் வெடிக்கிறாங்களா அந்த ஷாட் போல இருக்கு இது அது அந்த பாக்ஸ் அதுவும் இது வந்து இது 100 ஷாட் 10 போகும் இது சிங்கிளா போகும் இத சிங்கிளாவும் ஃபயர் பண்ணலாம் ரெண்டு பக்கம் திரி இருக்கும் டபுள் சைடும் ஃபயர் பண்ணலாம் சோ 240 ஷாட் போகும் ஒரு தடவை 10 வச்சா ஒரு 1/2 hour போயிட்டு இருக்கும் கண்டினியூஸா 240 ஷாட் நார்மல் கம்பி மத்தாப்ல கார்ட்டூன் சிம்பிளோட வரும் கார்ட்டூன் ஆமா கார்ட்டூன் வச்சு வரும் ஆமா கார்ட்டூன் வச்சு குழந்தைகளுக்காக ஆமா குழந்தைகளுக்காக இதனால நின்று எரியுமா இது நல்லா மொத்தமா இருக்கு நம்ம நார்மல் கம்பி மத்தாப்லாம் குச்சி குச்சா இருக்கும்ல இது வந்து இந்த பேப்பரும் ஃபயர் ஆகும் ஆமா பேப்பர் ஃபயர் ஆகும் மேல ஃபயரா கீழ வந்துரும் இது இந்த வருஷம் இது வந்திருக்குதா இதெல்லாம் வந்து இந்த வருஷம் புதுசா லான்ச் ஆயிருக்கு இது வந்து 4000 ரூபாய் கிட்ஸ் பேக்னு சொன்னாங்க இல்லையா அந்த கிட்ஸ் பேக்குக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு பார்ப்போம் இது ஃபுல்லாமே வந்து வெடி இல்லாத அந்த மத்தாப் ஐட்டம்ஸ் நமக்கு இல்லை இங்க பாருங்க பெட்டி தான் பார்க்க சின்னதா இருக்கு ஆனா உள்ள இருக்கிறது அவ்வளோ இருக்கு இன்னும் இருக்கா
கொட்டை வந்துக்கிட்டே இருக்குது. 4000 ரூபா மதிப்புள்ள இந்த கிட்ஸுக்கான பொருள்லாம். அதில் வந்து இந்த பேட்டு பாலு அந்த வெடி இல்லாமல் அந்த புஸ்வான பொருட்கள்லாம் இருக்குல்ல, அதாவது கிட்ஸுக்கு சேஃப்டியான அந்த புஸ்வானம் ஐட்டம் மட்டும் 4000 ரூபா மதிப்புள்ளது. அதில் வந்து மொத்தமாக 50 ஐட்டம்ஸ் வருது. அது கூட வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ரீயானது அந்த கன்னு ரோலு அந்த ரிங் கேப்பு அந்த அதெல்லாம் வந்து உங்களுக்கு அதுலேயே ஃப்ரீயாக எக்ஸ்ட்ரா வந்துடும். மொத்தமாக அதில் 50 பேக்கு கிட்ஸுக்காக மட்டும் போட்டிருக்காங்க. அதில் வந்து இந்த பேட்டு பாலும் வந்துடுது. கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டு கிட்ஸுக்கு வாங்கி கொடுங்க, சூப்பராக இருக்கும். இதை ஒரு ட்ரையல் பார்த்துடலாமா நம்ம? சரி, இதை ட்ரையல் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறோம். இது வந்து 3000 ரூபாய். இதில் வந்து ஃபேமிலி பேக்கு, அதாவது 6 ரூபாய் குருவி வெடியிலேருந்து எல்லாமே கலந்து மிக்சடாக இருக்குது. இது அப்படியே 3000 ரூபாய். இது அப்படியே 3000 ரூபாய். இதுக்கு வந்து ஃப்ரீ. இதில் வந்து அந்த மத்தாப்பு வெடி எல்லாமே மிக்சடாக இருக்கும். ஸ்கை ஷாட்டா இது வந்து மூணு தானே? இது 3 பீஸ் இருக்குது. இது 40 ஐட்டம் இருக்குது இந்த 3000 பேக்கில். இது அப்படியே வந்து 6 ரூபாய் குருவி வெடியிலேருந்து எல்லாம் மிக்சடாக இருக்குது. இது வந்து இது அப்படியே 5000 ரூபாய். இதுக்கான ஃப்ரீ வந்து இது என்னது 12 ஷாட் 12 கலர் வரும்ல, அது கூட இந்த 3 ஷாட் உள்ளது உண்டு. இதுல எத்தனை ஐட்டம் இருக்கு? 60 ஐட்டம். 60. இதுல வந்து 60 இருக்கு மொத்தம். எல்லாமே கலந்து எல்லா வெடியுமே இது பாருங்க. இந்த குட்டி குட்டி வெடியில இருந்து அந்த பாம்ல இருந்து எல்லாமே இருக்கு கலந்து. சடபுடா 2000. ஒரு ஃபேமிலிக்கு நல்லா நிறக்க வெடிக்கணும் அப்படின்னா இது எல்லாமே இந்த இதுதான் இருக்குது இல்லைன்னு இல்லை, எல்லா வெடியுமே கலந்து இவ்வளோ வெடியும் ஒரு பேக்கேஜாக அப்படியே வந்துடும். அவ்வளோதான். அதுன்னா அது 7000 பேக். இதுதான் வந்து இது நம்ம கொட்ட வேணாம். சரி, ஓகே, அப்படியே இருக்குது இங்கே பாருங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு 3000 பேக்கு, இது 5000 பேக்கு, இதுலேயே எவ்வளோ இருக்குன்னு தெரியும். அதே போல் தான் 7000 பேக்குமே அவங்க பேக்கேஜ் போட்டு வச்சுருக்காங்க. அனுப்புறதுக்கு பார்சலுக்காக போட்டு வச்சிருக்காங்க. அதையே நம்ம கொட்டிக்கிட்டு இது அப்படியே வந்து 7000 பேக்கு. இதுலயுமே வந்து குட்டி வெடியிலேருந்து பெரிய பாம் வரைக்குமே எல்லாமே இருக்கு. இதுக்கு என்ன 30 ஷாட் ஃப்ரீ. 30 ஷாட் இதுக்கு ஃப்ரீ. இந்த 7000 ரூபாய் பார்சலுக்கு வந்து 30 ஷாட் வந்து ஃப்ரீ. நல்லா கலராக வெடிக்கிறது. 3500 ரூபாய்க்கு மேலே ஆர்டர் போடுறவங்களுக்கு இந்த இப்போ எனக்கு சப்போஸ் இந்த காம்போ பேக் வேணா நானே செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு லிங்க் இருக்கு. அதுல வந்து நம்ம கிராக்கர்ஸோட போட்டோ வித் பிரைஸ் வந்துடும். எல்லாமே நீங்க செலக்ட் பண்ணா நம்மளுக்கு லிங்க் இப்போ நம்ம இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுப்போம். அதுல வந்து நீங்க போய் உள்ள போய் என்னென்ன வெடி நேம் மட்டும் இருக்காது, வித் பிரைஸ் அந்த பிக்சரோடயே இருக்கும். உங்களுக்கு எது வேணும் வேணாம் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணா அதோட பிரைஸும் வந்துடும். டோட்டல் அமௌண்ட் நீங்க இப்போ எத்தனை வெடி செலக்ட் பண்ணிருக்கீங்க அதோட அமௌண்ட் என்னன்னு டோட்டலாவும் அதுல வந்துடும். 3500 ரூபாய்க்கு மேல. ஆமா, அதோட கொரியர் சார்ஜ் அதெல்லாம் இருக்குல்ல. அதனால நம்மளுக்கு வந்து எங்க ஸ்டார்டிங்ல நாங்க வாங்கும் போது அந்த வெடியோட அந்த பேர் மட்டும் தான் இருக்கும், லிஸ்ட் மட்டும் இருக்கும். ஆரம்பத்துல வேற கடையில வாங்கும் போது லிஸ்ட் மட்டும் இருக்கும், நம்மளுக்கு வெடி என்ன வெடின்னு தெரியாது. இப்போ வந்து இவங்க பிக்சரோட அதை காட்டுங்கண்ணே, அந்த வெடியோட பிக்சரோட இப்போ பாம் இருக்குல்ல அதுக்குள்ள போனா அந்த பாம்லயே எத்தனை வெரைட்டி இருக்கு அப்படின்னு அந்த பிக்சர்லாம் வந்துடுது. இந்த ஊருக்கு பாருங்க, ஏவி கிராக்கர்ஸ்னு இருக்கா, இதை டச் பண்ணால் லிங்க் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இந்த பாம் வெரைட்டிலாம் இருக்குல்ல, இதுக்குள்ளே போனால் அதுலேயே எத்தனை வகையான பாம்ஸ்லாம் இருக்குது. இப்போ புல்லட்டு, அது ஹைட்ரோ பாம்பு, அது மாதிரி ஆட்டம் பாம்பு, இந்த மாதிரி வந்துடுது. இதோட ரேட்டுமே வந்து இது ஊருக்கு பாருங்க. இது ஒரு பாக்ஸ் தானே இது? ஆமாம், ஒரு பாக்ஸ். ஒரு பாக்ஸோட ரேட்டு 46 ரூபாய். அந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா ஆட் பண்ண டோட்டல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கீழே வந்துடும். இந்த மாதிரி நம்ம வெடியை பார்த்து அது பேர் மட்டும் தெரிஞ்சு என்னன்னு தெரிஞ்சுக்காமல் வெடியை பார்த்து அதோட ப்ரைஸோடு நம்ம செலக்ட் பண்ணியும் இவங்கள்ட்ட ஆர்டர் போட்டுக்கலாம். நீங்கள் 3500 ரூபாய்க்கு மேலே, ஏன்னா கொரியர் சார்ஜ் அதெல்லாம் அவங்களுக்கும் இருக்கு இல்லையா, அதனால் 3500 ரூபாய்க்கு மேலே ஆர்டர் போடுறவங்க இந்த மாதிரியான ஒரு சூப்பர் இது. ஏன்னா அந்த பிக்சரோடு வந்தது இல்லையா, சில பேருக்கு என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் தெரியாது அந்த வெடி என்ன வெடின்னு தெரியாம நிறைய தடவை நாங்க ஆர்டர் போட்டு இது பண்ணிருக்கோம். ஆனா இது நல்ல ஒரு ஐடியாண்ணா உங்களுக்கு. சிவகாசியில இந்த கடை எங்க இருக்கு என்னன்னா அண்ணா சொல்லுவாங்க, எங்கன்னு இருக்கு? நம்ம கடை சிவகாசி டு சாத்தூர் மெயின் ரோட்ல அனுப்பங்குளம் பஸ் ஸ்டாப்பு பக்கத்துல இருக்கு. அனுப்பங்குளம் பஸ் ஸ்டாப் பக்கத்துல, சாத்தூருக்கு பக்கத்துல, சிவகாசி டு சாத்தூர் மெயின் ரோடு. சிவகாசி டு சாத்தூர் மெயின் ரோடு, அனுப்பங்குளம் பஸ் ஸ்டாப். சிவகாசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தோம்னா 5 நிமிஷத்துல வந்துடலாம். 5 நிமிஷத்துல வந்துடலாம். ஏவி கிராக்கர்ஸ் அண்ணன் பேரு திவாகர். விசாரிச்சாலுமே அப்படியே மெயின்லயே தான் இருக்கு. உங்களுக்கு நான் வீடியோ எடுத்தப்பே தெரியும், மெயின்லயே இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா தாராளமா வாங்கிக்கலாம். அதே மாதிரி லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். அதுல உங்களுக்கு என்னென்ன தேவையோ ஆர்டர் போட்டு அதோட அமௌண்ட்டை நீங்க ஆன்லைன் மூலமாவே வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பருமே கொடுத்துறேன். வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துறேன். உங்களுக்கு தேவையானதை நீங்க வாங்கிக்கோங்க. இந்த வருஷத்து தீபாவளியை சிறப்பாக சந்தோஷமாக கொண்டாடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான விளாக்ல பார்க்கலாம்.
டாடா. இப்போ இது வந்து சிலிண்டர் தானே? ஆமா, cylinder. அது என்னன்னு சொல்லிடுங்க அது எப்படின்ட்டு. இதோட டெஸ்டிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபயர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஃபயர் பண்ணால் கலர் ஸ்மோக் வரும். 3 கலரில் வரும். லாஸ்ட்டு இந்த ஸ்மோக் முடிஞ்ச உடனே பிளாஸ்ட் ஆகி கலர் பேப்பராக வெடிச்சிடும். ஐ அழகா வருது. ஏய் டபுள் கலரா வருதா? 3 கலர். 3 கலர். ஐயோ சவுண்ட் கேக்குதா? நல்லா இருக்கு. தீபாவளி வந்துடுச்சு. பேட் வச்சிட்டோமா? அடுத்தது வந்து பால். இது வந்து ஸ்மோக் மட்டும்தான், புகை மட்டும்தான் வரும். தெரியல கலர். ஏய் சூப்பரா இருக்கு. பாம்பு நல்லா இருக்கு. ஆமா. ஐயோ ஐயோ